Hi, hello, welcome to my channel. This is Amira Glow Up with Butterfly. இன்னைக்கு நம்ம 3 affordable skin pharmacy products தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் டெய்லிக்கும் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா நோ. இது நான் என்ன மாதிரி டைமில் யூஸ் பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எனக்கு ஒரு பிம்பிள் வருது, ஓகேங்களா. அடுத்த 4 டேஸ்க்கு வந்து எனக்கு எந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸோ அக்கேஷனோ எதுவுமே இல்லை அப்படிங்கிற டைமில் லெட் இட் பி, அந்த பிம்பிள் தானாக வந்துச்சு, அது பாட்டுக்கு தானாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எனக்கு ஒரு பிம்பிள் வருது, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், கெட் டுகெதர், இவ்வளோ இரிட்டேட் ஆகும், எவ்வளோ கோவம் வரும். ஸோ அந்த மாதிரியான இரிட்டேட்டிங்கான டைமில் தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இது பார்த்திங்கன்னா டெய்லிக்கு யூஸ் பண்ண மாட்டேன், பட் அந்த சினாரியோஸை பொறுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப கம்மி குவான்டிட்டி, ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளிண்டாக்கம் ஏ, இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிம்பிள் க்ரீம் தான். அதுக்கு முன்னாடி இதோட நெட்வொர்த் வந்து 20 grams, இதோட ப்ரைஸ் வந்து 150 rupees. இது வந்து ஒரு பிம்பிள் க்ரீம் தான். எனக்கு இன்றைக்கி ஒரு ஆக்னி பிம்பிள் வந்துச்சுன்னா இன்றைக்கி நைட் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு இது மட்டும் பிம்பிள் இருக்கிற இடத்துல வச்சுட்டு நான் தூங்கிடுவேன். இதுக்கு மேலே இந்த ப்ராடக்ட்ஸ் நான் போட மாட்டேன். அந்த பிம்பிள் வர டைமில் மட்டும் மார்னிங் நான் எந்திரிச்சு ஒரு மைல்டான கிளென்சர் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்மளோட பிம்பிளை நல்லாவே ஹீல் பண்ணியிருக்கோம், கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். பஸ்ஸெல்லாம் மேபி சம்டைம்ஸ் வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுவே நான் நார்மலாக விட்டேன்னா ஒரு 4th day 5th day தான் அதோட பஸ்லாம் வெளியில் வரும், பிம்பிள் நல்லா பெருசாகி. ஸோ அதர்வைஸ் பார்த்தா எனக்கு இந்த க்ரீம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் வந்து போகும் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணோன்னு போட்டிருக்கு. பட் எனக்கு அதுலலாம் எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. எனக்கு பிம்பிள் நல்லா கண்ட்ரோல் ஆகுது, நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குது. அதுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து நல்லாவே ஹெல்ப் ஆகுது. இந்த க்ரீம் வந்து நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அக்கேஷன்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளென்சர், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதை போட்டு மேக்ஸிமம் நீங்கள் வந்து பிம்பிளை ஹீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறையா தண்ணி குடிங்க, டீஹைட்ரேட் ஆக விட்டுறாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் கேர், நீங்கள் ப்ராப்பர் ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணலாம். இல்லை என்ன மாதிரி நிறைய டைம் உங்களுக்கும் அந்த சினாரியோ வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். கிளிண்டாக்கம் ஏ அப்படிங்கிற க்ரீம் பேர் வந்து நீங்கள் ஃபார்மசியில் கேட்டாலே அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பிடிச்சிச்சின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த கேஸ்டர் NF க்ரீம் தான். ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப இச்சியாக இருக்குது, ரேஷஸ் வந்திருக்கு, ரெட்னஸ் வந்திருக்கு, அலர்ஜிட்டிக்காக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி ஸ்கின் அப்படிங்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் எப்போலாம் யூஸ் பண்ணுவேன்னா, நான் இப்போ ஒரு இம்ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இருக்கேன், பொல்யூஷனில் போகிறேன், அலையிறேன் அப்படிங்கிற டைம்லலாம் வந்து எனக்கு சம்டைம்ஸ் ஒரு மாதிரி சீக்கிட்ட நெத்திலெலாம் ஒரு மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துடும், பொறியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த க்ரீமை நான் யூஸ் பண்ணுவேன். இது ரொம்பவே அஃபோர்டபுள் தான், 90 rupees தான் வரும். இதோட நெட்வொர்த் பார்த்திங்கனாலுமே 15 grams தான். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட் போட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணும் போதே நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு 3 nightsலாம் நல்லாவே இது க்யூர் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணக்கூடாது, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், போதும், அதுவே போதும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எது போட்டாலும் செட் ஆகும் அப்படின்பாங்க. மேபி நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் மேபி அலர்ஜி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எங்கே அந்த மாதிரி இருக்கோ அங்கே மட்டும் போட்டுட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இது வந்து ஒரு ஆஃப்லைன் ப்ராடக்ட் தான். நீங்கள் ஃபார்மசியில் கேஸ்டர் NF க்ரீம் கேட்டாலே அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கிளைகோ 6% க்ரீமோட ரிவ்யூ பார்த்துடலாம். இதோட நெட்வொர்த் வந்து 30 grams, இதோட ப்ரைஸ் வந்து 200 rupees. இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட். என்னோடய ஸ்கின்னுக்கு ஒண்டர்ஸ் பண்ணியிருக்கு. இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா
பிம்பிள் வந்து மார்க் ஆகியிருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து யூஸ் பண்ணலாம். எல்போஸில் யூஸ் பண்ணலாம், தைஸில் யூஸ் பண்ணலாம். அதாவது டார்க்கான ஏரியாஸ்லலாம் யூஸ் பண்ணலாம். 2 தைஸுமே ஃப்ரிக்ஷன் ஆகி கொஞ்சம் டார்க்னஸ் வந்திருக்கும், அதுக்கெலாம் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். சில ஒர்க் பண்ணுற ஜென்ஸ்க்கெலாம் கூட ஃபோர்ஹெட்லலாம் வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்கும் இல்லையா, அவங்களெலாம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்ல ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு டிங் த பெல். தேங்க்யூ ஸோ மச்.